ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சக்ஸஸ் மியூசிக்ஸ். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை ரெக்ரூட்டர் ஆன் தேர் டெய்லி லைஃப். அதுதான் பார்க்க போகிறோம். ஒரு ரெக்ரூட்டர் அவங்களோட ஜாபில் டெய்லி எந்த மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ரெக்ரூட்டரா அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஒப்பீனியன் படி நம்பர் 1 பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் த ஜாப் டிஸ்கிரிப்ஷன். நம்ம எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு கிளைண்ட்டுக்கு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி ஒர்க் பண்ணும்போது இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் புரிஞ்சு சோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக கிளைண்ட்டுக்கிட்டேருந்து கால் வந்து இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் சில சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சேஞ்ச் பண்ணவே முடியாது, அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்ஹவுஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் சில சமயம் வந்து டீம் மீட்டிங் போட்டுட்டு வேறு டெக்னாலஜி மாற்றலாம் அப்படின்னு புதுசாக ஐடியா கொடுப்பாங்க. அப்போ அந்த டெக்னிக்கல் மேனேஜர் உங்களுக்கு சடனாக கால் பண்ணி இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போல்லாம் வந்து ஒரு ரெக்ரூட்டர் நிஜமாக ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுவாங்க. அதுக்கெல்லாம் ஆப்ஷனே கிடையாது. இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் சேலஞ்ச். நம்பர் 2 பார்த்தீங்கன்னாக்கா, லிமிட்டெட் டேலண்ட் பூல். சில நிஷ் டெக்னாலஜிஸ்க்கு டேலண்ட்ஸு மார்க்கெட்டில் நிறையா கிடையவே கிடையாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா சோஷியல் ரெக்ரூட்மெண்ட் அந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்தால் தேடி எடுத்துகிட்டு வரணும். அப்படி எடுத்துகிட்டு வந்தாலும் சில மேனேஜர்ஸ் எல்லாம் ஹையரிங் மேனேஜர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நான் தேடுற ஆள் கிடையாது, எனக்கு வந்து இதோட இன்னொரு எக்ஸ்ட்ரா காம்பினேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். சப்போஸ் யூனிகார்னே கொண்டு வந்தால் கூட டபுள் ஹெட் இருக்கிற யூனிகார்ன் தான் வேணும்னு சொல்லுவாங்க ஹையரிங் மேனேஜர்ஸ்லாம். அப்படிலாம் கூட சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்லாம் கூப்பிட்டு ரொம்ப கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் அதுக்கெல்லாம் ரொம்பவே டைம் ஆகும். அதெல்லாம் வந்து ஒரு ரெக்ரூட்டராக நம்ம தான் வந்து அவங்கள்ட்ட கன்வே பண்ணி புரிய வைக்கணும். நீங்கள் ஒரு ரெக்ரூட்டராக இருந்தால் இனிமேல் கன்வே பண்ணி புரிய வைங்க. அதே மாதிரி அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் புரிய வைங்க. ஓகேவா? ஸோ நம்பர் 3 என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னாக்கா, நம்பர் 3 வந்து ரெனேஜ். ஓகே, அப்படின்னா ட்ராப் அவுட்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ நம்ம முக்கால்வாசி பேர் வந்து கேண்டிடேட் ஜாயின் பண்ணுற அன்னைக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணுவோம், என்ன வந்து ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சில பேர் ஃபோனை அட்டன் பண்ணி, இல்லை எனக்கு வேறு ஒரு ஆஃபர் கிடச்சிருச்சு, நான் வந்து ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படி ஃபோன் அட்டன் பண்ணால் கூட பரவாயில்ல. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபோனு ரெக்ரூட்டர் யாரோ ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க அப்படின்ட்டு டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இது ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த ரெனேஜ். ஸோ இன்னொரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரெனேஜ்க்கு அவங்களோட கரண்ட் கம்பெனியே அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அங்கேயே ரெட்ரீவ் பண்ணிடுவாங்க. இது நம்பர் 2. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கேண்டிடேட்ஸே வந்து நாட் இன் அவர் கண்ட்ரோல் அட் ஆல். இதை வந்து எல்லா ஹையரிங் மேனேஜரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஸோ நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீட்பேக். ஒரு ரெக்ரூட்டர் ஒரு ப்ரொஃபைலை எங்கெல்லாம் எடுத்து தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி சோர்ஸ் பண்ணி சப்மிட் பண்ணாக்கா, அந்த ஃபீட்பேக்கை இந்த ஹையரிங் மேனேஜர் கொஞ்சம் டிலே பண்ணுறீங்க. அது வந்து ஒரு ரெக்ரூட்டர் வந்து அவங்க டே டு லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற மேஜர் சேலஞ்ச். அதுவும் இன்டர்னல்னா ரொம்பவே கஷ்டம். கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து ஃபீட்பேக் டிலேனா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கிளைண்ட்டுக்கிட்ட நிறையா வெண்டர்ஸ் இருப்பாங்க, வி ஆர் ஒன் ஆஃப் த காம்படிட்டர் அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட். இன்னைக்கு தேதியில் வந்து கம்பெனிஸ் எல்லாம் கேண்டிடேட்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ லோ காஸ்ட்டில் எடுக்க முடியுமோ அப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு யாருக்காவது கெஸ் பண்ண முடியுமா? நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து தே ஆர் ஆஃபரிங் பேக்ஸ் அண்ட் பேக்ஸ் ஆஃப் சேலரி. ஓகே, நான் தப்பாக இங்கிலீஷில் பேசியிருப்பேன், மன்னிச்சிடுங்க. எல்லாருக்கும் நிறையா சேலரி கொடுக்குறாங்க இன்றைக்கி தேதியில். ஏன்னா இன்றைக்கி தேதியில் டேலண்ட்ஸ் வந்து ரொம்பவே தேவைப்படுது. அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரெக்ரூட்டர் டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சுன்னு என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்ரூட்மெண்ட்டில் இருந்தாக்கா. ப்ளஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட ஒப்பீனியனை. ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச ரெக்ரூட்மெண்ட்டு அதை டிப்ஸ் எல்லாம் கீழே போட்டுருக்கேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.